அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரையா போற்றி என்று கோச்சார கிரகங்களின் நவகிரகங்களின் சஞ்சாரங்களை பற்றி மிகவும் தெளிவாக சொல்கிறேன். மேசராசி நேயர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் 14/1/2025 செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்றது. மேச ராசி என்பதே இந்த ராசி என்பது 12 ராசிகளில் முதல் ராசி என்று சொல்லக்கூடிய சரராசியில், நெருப்பு ராசியில், காட்டு தீ போன்று இருக்கக்கூடிய முதல் திரிகுணத்தில் பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு இந்த தை மாதங்களிலே உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்தில் இருந்து தை மாதம் 9ஆம் தேதி உங்களுடைய முயற்சி சாணத்தில் இருந்து திரிகோணத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான அமைப்பு மட்டுமல்லாது உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே மிகவும் அற்புதமான யோக பலன்களை கடந்த மாதங்களை விட மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்கள் சிறப்பாக ஜொலிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. ராசியில் 2ஆம் இடத்திலே குரு பகவானும் 3ஆம் இடத்திலே சந்திர பகவானும் இருந்து இந்த மாதம் என்பது அமைய பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் பகவான் என்பது தை மாதத்தில் முதல் தேதியில் உங்களுடைய 4ஆம் இடத்திலே இருக்கின்றதும், 6ஆம் இடத்திலே கேது பகவானும் 7ஆம் இடத்திலே கோச்சார லக்னமாக அமைய பெற்று 9ஆம் இடத்திலே புதன் பகவான் 3, 6 கூடையவரும் 10ஆம் இடத்திலே சூரிய பகவான் அமைய பெற்று 11ஆம் இடத்திலே சுக்கிரனும் சனியும் 12ஆம் இடத்திலே ராகு பகவான் அமைய பெற்று மேச ராசிக்கார நேயர்களுக்கு தை மாதங்கள் என்று சொல்லக்கூடிய தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்து என்பது அது அற்புதமான உயர்வுகளை தரக்கூடிய உங்களுடைய பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, குழந்தைகளை குறிக்கக்கூடிய நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடிய அறிவுத்திறனை குறிக்கக்கூடிய தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய 10வது இடத்தில் கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்று அவருடைய பார்வை என்பது உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வை செய்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. அது மட்டுமல்லாதது இந்த தை மாதங்களிலே செவ்வாயும் சூரியனும் பார்வை பெற்று சிறப்பாக அமைகின்றது. செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தாலும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே சென்று கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்திலே பொருளாதார ஸ்தானத்திலே 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே 2ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்திலே 2, 11 என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கொன்று 2, 11 தொடர்பு பெற்று அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலேயே மேசராசிக்கார நேயர்கள் மிகவும் சுறுசுறுப்பு, வேகம், காவல்துறை, போலீஸ் அதிகாரிகளாகவும் உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்காக தொழில் வேலைகளிலே குடும்ப ஸ்தானத்திலேயே பாக்கியாதிபதி, திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பலம் பெற்று குருவின் பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்திலே மட்டுமல்லாத அஷ்டமஸ்தானத்திலேயும் 10ஆம் இடத்திலும் விழுகின்றது. 6, 10 என்று சொல்லக்கூடிய வேலைகளிலே ஒரு சிரமான நிரந்தரமான ஸ்திரராசியில் இருக்கக்கூடிய ஸ்திரராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் மேசராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றனர். பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திலே ஒன்றுக்கொன்று கேந்திர ஸ்தானங்களிலே தொடர்பு பெற்று குருவும் சுக்கிரனும் கேந்திர ஸ்தானங்களிலேயே தொடர்பு பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற காரணங்களாலே 12ஆம் இடத்திலேயே ராகு பகவான் இருக்கின்றது என்பது அதிகமான அலைச்சல், வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் ஒரு சில மனக்கசப்புகளையும் கொடுத்து கொண்டிருந்த கடந்த மாதங்களை விட இந்த மாதங்கள் தை மாதங்கள் என்பது முயற்சி சாணத்திலே 4ஆம் இடத்ததிபதி தாய்க்காரகன் அமைய பெற்று அவர் திரிகோணத்தை பார்வை செய்கின்ற பொழுதும் திரிகோணத்திலே சூரிய பகவான் இருந்தும் சூரிய பகவான் தை மாதங்களிலே உங்களுடைய 10ஆம் இடத்திலே இருக்கின்றதும் இந்த மாதம் என்பது வளர்பிறை திதியிலே பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாதது புனர்பூச நட்சத்திரத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. திதி என்பது பௌர்ணமி திதியிலே, கரணம் பவகரணத்திலே யோகம் என்பது வைத்திய ரீதியாகவும் யோக தேவதை அதிதியை வழிபட்டு வர அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. அதுவும் மேச ராசிக்கார நேயர்கள் பொங்கல் திருநாளிலே சூரியனுக்கு படைக்கக்கூடிய பொங்கல் திருநாளிலே மிகவும் விமர்சையாக பெருமைகளை பெறக்கூடிய சூரிய பகவான் தை பொங்கலிலே வழி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை மேசராசிக்கார நேயர்கள் பெறப்போகின்ற ஒரு மாதமாகவும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாகவும் பிறந்திருக்கின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரை பொருளாதாரத்திலே குடும்ப ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி மேச ராசிக்கு அவர் உங்களுடைய 11ஆம் இடத்திலே அபிலாஷைகளையும் லாபங்களையும் மூத்த சகோதரர்களின் அன்பு ஆதரவுகளையும் பெறுகின்றது. மூத்த மனிதர்களையும் பெறுகின்றது. பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே செவ்வாயும் ஒன்று கொண்டு பார்க்கின்ற பொழுது காவல்துறை சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் LIC துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. மேச ராசி என்பதே மிகவும் உயர்ந்த துறைகளிலே, தொழில்களிலே, வேலைகளிலே இருக்கக்கூடியது. தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 16ஆம் இடத்திலேயும் தன ஸ்தானாதிபதியும் தனக்காரகனும் ஒன்றுக்கொன்று 4, 10 என்று
கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பணபர ஸ்தானங்களிலே குரு பகவானும் தேவகுருவும் அசுரகுருவும் பணபரஸ்தானங்களிலே பலம் பெற்று தேவகுரு குரு பகவான் 2ஆம் இடத்திலும் அசுரகுரு சுக்கிர பகவானும் சனி பகவானும் நண்பருடன் சேர்ந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு இந்த மாதங்களிலே அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த தை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே மேசராசிக்கார நேயர்களுக்கு கிரகங்களில் சஞ்சாரம் என்பது 4ஆம் இடத்திலே ராசிநாதன் அமைய பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கின்ற பொழுது சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே வரன் அமையாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஆசை சொத்துக்களையும் சுகங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 11ஆம் இடத்திலே சுக்கிரனும் சனியும் 11ஆம் இடத்திலே தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் தன குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 5ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது பூர்வ புண்ணியத்திலே குலதெய்வங்களில் அருள் கிடைக்கின்றதும் குழந்தைகள் வெளிநாடு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய மேசராசி நேயர்களுடைய குழந்தைகள் அற்புதமாக படிக்கக்கூடியதும் காற்று ராசியில் சுக்கிரனும் சனி பகவானும் இருந்து சிறராசியை பார்க்கின்ற பொழுது நிரந்தரமாக வெளிநாட்டிலே படித்து சென்று வர அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது தை மாதங்களிலே பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும் தை மாதம் 9ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் செல்கின்றதும் 3-6 கூடையவர் திரிகோணத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய சகோதர சகோதரிகளிலே அன்பு ஆதரவுகளை பெறுகின்றது. அதே சமயத்தில் கழுத்து சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில மருத்துவ செலவுகள் நடக்கின்றதும் கழுத்து வலி சம்பந்தப்பட்ட வலிகள் இருக்கின்றதும் நரம்பு சம்பந்தப்பட்ட கழுத்துகளிலே சற்று வீக்கங்களாகவும் வலிகளாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த தை மாதங்களிலே இந்த அமைப்பு என்பது தை மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் புதனும் ஒன்றுக்கொன்று சமசப்தம பார்வையிலே இந்த மாதம் பார்க்கின்ற நேரங்களாக 20 நாட்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த தை மாதங்களிலே இருக்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளிடம் இருந்து மனக்கசப்பு இல்லாமல் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தை மாதங்களிலே மேசராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக சகோதர சகோதரிகளிடம் இருந்து மனக்கசப்புகளையும் ஒருவருக்கு மன முறிவுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த தை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலேயே முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. உங்களுடைய வீர சீர பராக்கிரமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானங்கள் அனைத்தும் அற்புதமான யோக பலன்களையும் வீடு வாகன சொத்து சுகங்களிலே ஒரு மாற்றத்தையும் சரராசியிலே இருந்து சூரிய பகவானும் செவ்வாய் பகவான் பார்த்து இந்த மாதங்களிலே அடியெடுத்து வைக்கின்ற அனைத்து காரியங்களும் ஜெயமாக இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே குரு பகவான் பாக்கியாதிபதி விரையாதிபதி விரைய செலவுகள் அதிகமாக சென்று கொண்டிருந்த கடந்த மாதங்களை விட இந்த மாதங்கள் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது தை மாதம் என்பது வழி பிறக்கக்கூடிய தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்கு இணங்க உங்களுக்கு இந்த மாதங்களிலே சூரிய பகவானும் பஞ்சமசானத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 4ஆம் இடம் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் மண்மனைகளை குறிக்கக்கூடிய சாணங்களிலே சரராசி அதிபதியும் முயற்சி சாணத்திலே இருந்து இந்த மாதம் பிறக்கின்றது மட்டுமல்லாது திரிகோணத்தை பார்வை செய்கின்றது. திரிகோணாதிபதி முயற்சி 6 கூடையவரும் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் நோய் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் அதுகளிலே ஒரு அற்புதமான உயர்வுகளையும் கொடுக்கின்றது. பெண்களால் ஆதாயங்கள் கொடுக்கின்றது. மனைவிகளால் ஆதாயம் கொடுக்கக்கூடிய மனைவி என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு என்பது அந்நிய மனிதர்களால் தொழில்களிலே உயர்ந்த அந்தஸ்துகளை பெறப்போகின்றது. வாத்தியார் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் கவர்மெண்ட் உத்தியோகங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. இங்கே சூரிய பகவானும் 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சுகங்களிலே வீடுவாசம் யோகங்களை கொடுக்கின்ற சரராசி என்று சொல்லக்கூடியது வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. தன்னுடைய ஊரில் இருந்து வெளியூர் செல்லக்கூடியது வெளியூரில் இருந்து சொந்த ஊருக்கு வரக்கூடிய பிரயாணங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகம் காற்றாசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்கள் மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த தை மாதம் என்பது பல யோக பலன்களை கொடுக்கின்றது. அதுவும் மேசராசி நேயர்களுக்கு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய களத்திர காரகனாகவும் 2ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றதும் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலே தனகாரகனும் தன சாணாதிபதியும் களத்திரகாரகனும் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் பணப்பிரசானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணத்தையும் குருவின் பார்வையும் உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கின்ற போது வேலை தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக கடந்த மாதங்களை விட ஒரு உன்னதமான
யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.